கொறடா அப்படின்னா என்ன? இன்னைக்கு தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் இந்த கொறடா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம செய்தியில் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் நடந்து முடிஞ்ச டிவிக்கு அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவில் ஒரு பிரிவு ஆதரவாகவும் இன்னொரு பிரிவு எதிராகவும் வாக்களிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து கொறடா உத்தரவை மீறி வாக்களித்த எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் செய்யணும்னு எடப்பாடி தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்கள் தரப்பில் இருக்கிற விஜயபாஸ்கர் தான் அதிமுக கொறடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தில் அதிமுக கொறடா யாருங்கிறத சபாநாயகர் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத சூழலும் இருக்கு. ஸோ இப்போ கொறடா அப்படின்னா என்ன, அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு சிகா ஸ்பீக்ஸ் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். கொறடா அப்படின்னா என்னன்னா, நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தில் ஒரு அரசியல் கட்சியுடைய உறுப்பினர்கள் எல்லாருமே கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறத உறுதி செய்யக்கூடிய பொறுப்புடையவர் தான் கொறடா. சரி, இவருடைய முக்கியமான பணிகள் அண்ட் அதிகாரங்கள் என்ன அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அவையில் முக்கிய மசோதாக்களோ அல்லது நம்பிக்கை வாக்கெடுப்போ நடக்கும்போது கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாரும் தவறாமல் அவைக்கு வரதையும் கட்சி எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறதையும் உறுதி செய்யக்கூடிய ஒரு பொறுப்புங்கிறது கொறடாவுக்கு. இந்த இடத்துல மசோதாவுக்கோ அல்லது நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கோ ஆதரவாக வாக்களிக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. கட்சியுடைய நிலைப்பாடு என்னவோ அதுபடி தான் நடந்துக்கணும். ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா அவர் கட்டளை பிறப்பிப்பார். அதாவது கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத உறுப்பினர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிப்பார். இந்த உத்தரவை கொறடா உத்தரவு, அதாவது விப் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி கொறடாவுடைய உத்தரவை மதிக்காமல் யாராவது நடந்துக்கிட்டாங்களா என்ன நடக்கும் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவரால் நடவடிக்கை எடுக்க முடியும். அதாவது கட்சியுடைய முடிவுக்கு எதிராக வாக்களித்தா அந்த உறுப்பினருடைய எம்எல்ஏ அல்லது எம்பி பதவியை பறிக்கிறதுக்கு அவை தலைவர்கிட்ட இவரால் பரிந்துரை செய்ய முடியும். அந்த அதிகாரம் கொறடாவுக்கு இருக்குது. இதனால தான் அதிமுக டிவிகேக்கு எதிராக வாக்களிக்கணும் முடிவு எடுத்திருந்தப்போ இன்னொரு பிரிவு ஆதரவாக வாக்களிச்சிட்டாங்கன்னு சொல்லி கொறடா உத்தரவை மீறிட்டதா குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கொறடா பதவி அப்படிங்கிறது அரசமைப்பு சட்ட பதவியெல்லாம் கிடையாது. மக்களாட்சி மரபுப்படி உருவாக்கப்படக்கூடிய ஒரு கட்சி சார்ந்த பொறுப்பு, அவ்வளவுதான். ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு எல்லா கட்சிகளுக்கும் தனித்தனியாக கொறடாக்கள் இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா அரசு கொறடா அப்படிங்கிற வார்த்தையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அரசு கொறடா அப்படின்னா என்னென்னா, ஆளுங்கட்சியிலிருந்து ஒருத்தரை தேர்வு செஞ்சு அவரை அரசு கொறடாவாக அறிவிப்பாங்க. அரசு கொறடா அப்படிங்கிறவர் மாநில அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து பெற்றவராக இருப்பார். அவருக்கு மற்ற அமைச்சர்களுக்கு கொடுக்குற மாதிரி வாகனம், தனி அறை உள்ளிட்ட வசதிகளும் கொடுக்கப்படும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த பதவிக்கு ஏன் கொறடா அப்படின்னு பெயர் வந்துச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது ஆடு மாடு போன்ற விலங்குகளை வழி நடத்துறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய சாட்டையை ஆங்கிலத்தில் விப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இன்னொரு தமிழ் பதமான கொறடாவை தான் நம்ம இதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். விலங்குகள் தடமாறி போகும்போது சாட்டை எப்படி பயன்படுதோ அதே மாதிரி ஒரு அவையில் உறுப்பினர்கள் கட்சியோட விதிகளுக்கு எதிராக போகும்போது அவங்கள வழி நடத்துகிறவங்கள தான் கொறடா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இனிமே கொறடா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது அது எதனால் வந்துச்சு, அவங்களுக்கு என்னென்ன அதிகாரம்லாம் இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு சிகா ஸ்பீக்ஸில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறோம்.